கொனிச்சிவா ஜாப்பனீஸில் கிரேட் பண்ணீங்க. ஏன் யோசிக்கிறீங்களா? காரணம் இருக்குது. சமீபமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க கிப்லி ஆர்ட், அதாவது ஏஐ மூலமாக உருவாக்கப்படுற ஸ்டுடியோ கிப்லி ஆர்ட் ஸ்டைல் ஃபோட்டோஸ். நம்ம ஃபோட்டோஸை ChatGPT ஏஐ மூலமாக அனிமேட்டட் ஃபோட்டோஸாக கன்வெர்ட் பண்ணுறது. இந்த கிப்லி ஆர்ட் ஃபார்மோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் லெஜெண்டரி அனிமேட்டர் ஹயாவோ மியாசகி. ஸ்டுடியோ கிப்லின்றது ஒரு அனிமேஷன் கம்பெனி. ஸ்பிரிட்டட் அவே, கேட்டில் இன் தி ஸ்கை, இந்த மாதிரி நிறைய அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒவ்வொரு கேரக்டரும் மியாசகி அவர்களால் கையால் வரையப்பட்டு அனிமேட்டட் ஃபார்மில் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு படம் முழுசாக ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுமா. இப்பேற்பட்ட ஒரு கடின உழைப்பு தான் இன்றைக்கி ஏஐ மூலமாக ஈஸியாக அவமானப்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த ஏஐ எல்லாம் டெவலப் ஆச்சுன்னா மனித மூளை சிந்திக்கிறத விட்டுட்டு மிஷினரிக்கு எப்படி டிபெண்ட் ஆகிடும், இந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம் இந்த மாதிரி அவமானப்படுத்தப்படும்னு ரொம்ப வருத்தப்பட்டு மியாசகி அவர்கள் 2017 ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. அதை பற்றின முழு விவரங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கலையையும் கலைஞனையும் அவமானப்படுத்துறதுன்றது அவங்கள உயிரோடு கொல்றதுக்கு சமமான ஒரு விஷயம். ஒரு மனிதனையோ ஒரு கலைஞனையோ அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இதை செஞ்சுருக்கலாம் அதை செஞ்சுருக்கலாம்னு பேசுகிறத விட்டுட்டு அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு தேவையான மரியாதையை கொடுத்து அவங்கள உச்சத்தில் வச்சு கொண்டாடுறது தான் நமக்குள்ள மனிதம் இன்னும் இருக்குன்றதுக்கு ஒரு சான்று. இந்த மியாசகி அவர்களை மரியாதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் ட்ரெண்ட். தேங்க்யூ.